KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா 16வது மேட்ச்சு டிசி வெர்சஸ் கேகேஆர். இதில் வந்து ஒரு 8 பேர் நான் சொன்ன பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஆல்ரவுண்டர்லேயும் பவுலர்லையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் கரெக்டாக வந்துருச்சு. வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் சொன்ன பிளேயர்ஸ் ஒரு 8 பேர் வந்துட்டாங்க. அதாவது டீமில் வந்துட்டாங்க. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அன்றைக்கி 2 நட்சத்திரம். அது வீடியோவை நான் நல்லா கவனித்து கேட்டிங்கன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். 2 கேப்டனுக்குமே சமமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. அந்த குழப்பமாக இருக்குது அப்படின்னாக்கா மேட்ச் ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நானே கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். அப்படி தான் நேற்று நடந்துச்சு. அந்த சுனில் நரேன் அவர் விளையாடும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தாருன்னா அப்போவே அவ்வளோ ரன் வந்திருக்காரு. 20 ரன்னாக நம்ம எடுக்கும்போதே அவர் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் விட்டுட்டார். அப்போ அந்த கேப்டன் பண்ணக்கூடிய மிஸ்டேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் டிசி டீம்லேயும் பார்த்தீங்கன்னா அவரும் கேப்டனும் 2 கேட்ச் விட்டார். அதுக்கப்புறம் 2 ரிவ்யூ இழந்துட்டார். இப்போ 2 கேப்டனுமே குழப்பம். இதெல்லாம் நீங்கள் வீடியோ வந்து கவனமாக கேட்டிங்கனாலே அதில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது வார்த்தையில் விடாமல் கவனமாக கேட்டுக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி செட் பண்ணிடலாம். அப்படித்தான் இருந்துச்சு நேற்று மேட்ச்சு. ஸ்கோர் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்கோர் கூட வந்துருச்சு. அப்போவே ரிசல்ட் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சரி, இன்றைக்கி மேட்ச் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ டெலகிராமில் வந்து அதாவது என்னுடைய பேரில் ஹிந்தியில் பேசுகிற மாதிரி ஒரு 3-4 லிங்க் வந்து ஓப்பன் ஆகி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் போய் ஏமாந்துடாதீங்க. அதை ஓப்பன் பண்ணினா ஹிந்திலேயும் பேசுவாங்க. என்னுடைய அதாவது படம் எல்லாமே அப்படியே எடுத்து என்னைய மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க, பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப கவனமாக இருங்க. டெலகிராமில் நான் நேற்றே பதிவு பண்ணி போட்டுவிட்டேன். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன். அவங்க யாரும் அதில் போகலை. நீங்கள் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா, அதாவது டெலகிராமுக்கு லிங்கு வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி மட்டும் வாங்க. நீங்களாம் டைப் பண்ணி KVK3 அஸ்ட்ராலஜி டைப் பண்ணி போனீங்கன்னா அந்த மாதிரி நிறையா வந்து போலியான டெலகிராம், இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் குரூப்லாம் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நான் IPL பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக தான் சொல்கிறேன். டெலகிராம் சொன்னாலும் ஃப்ரீயாக தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பணம் அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப யோசனை பண்ணிக்கிறங்க. பணம் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா யோசனை பண்ணிக்கிறங்க. ரொம்ப அலர்ட்டாக இருங்க. நம்ம வந்து ரிசல்ட்டு ஜோதிட கணிப்புலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில மேட்ச் ஃபெயிலியர் ஆகும், சில மேட்ச்சு 90% கரெக்டாக வரும், சில மேட்ச் 50% கரெக்டாக வரும். இப்படிலாம் வரத்தையும் செய்யும். ஏன்னா நேற்று 2 நட்சத்திரம் வந்ததுனால குழப்பந்தேன். அதுவும் என்னென்னா கடைசியாக ஒரு அரை மணி நேரம் செகண்ட் நட்சத்திரம் வந்துருந்துச்சுன்னா கூட ஈஸியாக எடுத்துருக்கலாம். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி வந்துருச்சு. கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி போய் டெலகிராம் லிங்கில் போய் மாட்டிக்கிறாதீங்க. லிங்கு வந்து எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறீங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. நான் அந்த IPLலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மேட்ச்சுக்கு ரிசல்ட்டு தான் எப்படி இன்னும் 3-4 மாதம் ஆகும். அந்த ரிசல்ட்டு தான் நான் வந்து அமௌண்ட் கட்டி நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் அவசரமே இல்லை. நீங்கள் டச் பண்ணி முடிஞ்சால் வாங்க, அப்படி இல்லைன்னா வர வேண்டாம். ஏன் வர வேண்டாம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் போய் டைப் பண்ணி அதில் போய் இதுலேயும் மாட்டிக்கிறாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ 17வது மேட்ச்சு இன்றைக்கி 4/4/2024 அன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சு GT வெர்சஸ் BPKS. இப்போ GTயில் வந்து கில் கேப்டனாகவும் BPKSயில் தவான் கேப்டனாகவும் இருக்காங்க. இன்றைக்கி 2 நட்சத்திரம் வருது. அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸு ஒரு 30 நிமிஷம் திருவோண நட்சத்திரமும், அதுக்கப்புறம் மேட்ச்சு முடிகிற வரைக்கும் அவிட்ட நட்சத்திரமும் வருது. வீடியோவை கவனமாக கேளுங்க. அதிலே நீங்கள் உங்களுக்கு டிப்ஸ் நிறையா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் விடாமல் கவனிச்சினாலே அதில் டிப்ஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ GT டீம் வந்து கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட் யார்னா, W சகா, கில், சுதர்சன், D மில்லர், V சங்கர், ஓமர்சாய், R டெவாட்டியா, R கான், U யாதவ், N அகமத், D நல்கண்டே, M சர்மா இவங்களாம் விளாண்டுருக்காங்க. BPKஸில் தவான், J பெய்ஸ்டோ, P சிங், J சர்மா, L லிவிங்ஸ்டான், கரண், சிங், H பிரார், H பட்டேல், K ரபாடா, R சகார், சிங் இவங்கெல்லாம் விளாண்டுருக்காங்க. இப்போ GT ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாராவது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். W சகா அவர் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக விளாடுவார். அதுக்கப்புறம் கில் அவர் வந்து ஒரு 30 நிமிஷம்
நின்னா, அதாவது 7:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 8 மணி வரைக்கும் நிற்பார். ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துடும். அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் சுதர்சன், ஏ ஓமர்சாய், ஆர் டெவாட்டியா, என் அகமத். அப்போ இதில் வந்து 6 பேர் தான் சொல்லியிருக்கேன் ஜிடி டீமில். பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் எஸ் தவான், அவருமே அந்த 30 நிமிஷம் தான் விளாட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜே பேஸ்டோ, அவர் சுமாராக தான் இருக்குது. பிபிகேஎஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஜே சர்மா, எல் லிவிங்ஸ்டோன், எஸ் சிங், ஹெச் பிரார், ஆர் சகார் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா, எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும். இப்போ பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் பிபிகேஎஸ் வின் பண்ணிடும், ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் ஜிடி வின் பண்ணிடும். அந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்ப்போம். எஸ் தவான் அவருக்கு சிறப்பாக இருக்குது. ஜே பேஸ்டோ அவருக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது பிபிகேஎஸ்ஸு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஜே சர்மா, அதுக்கப்புறம் எல் லிவிங்ஸ்டான், சாம் கரன், ஹெச் பிரார், ஆர் சகார் இவங்களை எடுத்துக்கலாம். ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் டபிள்யூ சகா, அவர் வந்து வந்தவுடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ் கில், அவர் சிறப்பாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், ஆர் டெவாட்டியா, ஆர் கான், யூ யாதவ், என் அகமத் இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து 13 பேர் சொல்லியிருக்கேன். அப்போ ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி பிபிகேஎஸ் ஃபீல்டிங் பண்ணால் 13 பேரும், அதே மாதிரி பிபிகேஎஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் அதில் 13 பேரும் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா எஸ் தவான், ஜே சர்மா, எல் லிவிங்ஸ்டான், ஹெச் பிரார், ஆர் சகார். ஆர் சகார் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு இது வரைக்கும் ஒழுங்காக விளையாடலை, சரியாக ப்ளே பண்ணலை. ஆனால் இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்கலாம். பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர் பெஸ்ட்டு பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் ஜிடியை பொறுத்த வரைக்கும் எஸ் கில், சாய் சுதர்சன், அவருக்கு இன்றைக்கி வந்து விக்கெட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பவுலிங் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா விக்கெட் போடுவார். அதுக்கப்புறம் என் அகமத் இவங்க தான். ஆர் டெவாட்டியா இவரை எடுத்துக்கலாம். 9 பேர் சொல்லியிருக்கேன் 2 டீமுக்கு சேர்த்து. இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 8 பேர், அதாவது அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் நீங்கள் பார்த்து போட்டுக்கிறங்க. ஸ்டேடியத்தை பார்த்துக்கிறங்க. மேட்ச் வந்து அகமதாபாத்தில் நடக்குது. இன்றைக்கி இரவு 7:30 மணிக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து முழுவதும் துலாம் லக்னத்துலேயும், செகண்ட் இன்னிங்ஸு துலாம் லக்னத்தில் 30 நிமிஷமும், அதுக்கப்புறம் விருச்சிக லக்னத்தில் ஒரு 1 மணி நேரம் போய் நிற்கிது. அதனால் வந்து பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. பிளேயர்ஸ் பேட்ஸ்மேனில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது சுமாராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். அதையும் வீடியோ கவனமாக கேட்டுக்கிறங்க. இப்போ சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்த மேட்ச் என்ன அப்படிங்கிறத பகலில், நாளைக்கு பகலில் பதிவு பண்ணி, இல்லைன்னா இன்றைக்கி இரவு கூட நான் பதிவு பண்ணி போட்டுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. மறுபடியும் சொல்கிறேன், டெலகிராமில் லிங்கு மூலம் மட்டுமே வாங்க. லிங்கு இங்கே எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற ஒவ்வொரு வீடியோக்கும் கீழேயும் டெஸ்கிரிப்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய டெலகிராம் லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணி வாங்க. வர முடியல, லேட்டாகுது, கிடைக்கல அப்படின்னாக்கா விட்டுருங்க. ஒரு 2 நாள் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள், இல்லை 10 நாள் கழிச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். லிங்கு மூலம் மட்டுமே வாங்க. தனியாக வந்து டைப் பண்ணி போய் இதுலேயும் மாட்டிக்கிறாதீங்க. தேங்க்யூ.